என்னது 2 பேரும் இட்லியை பிச்சு வைக்கிறீங்க? நீ எதுக்காக இட்லியை பிச்சு வச்ச? நான் எங்க சித்ராமா ஞாபகமா வச்சேன். சும்மா வார்த்தைக்கு சித்ராமா உங்க அம்மா சொல்லாத, சித்ராமா ஏன் அம்மா. பாத்தீங்களாப்பா எவ்வளவு பொய் சொல்றான்னு? நீதான் பொய் சொல்ற. நான் என் அம்மாக்காக இட்லியை பிச்சு வச்சா யார கேட்கணும் அதுக்கு? நான் எப்பவுமே வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி கொடுத்துதான் நீ பண்ற. யாரும் சொல்லி கொடுத்து பண்ணல, நானா தான் பண்றேன். நீ தான் யாரும் சொல்லி கொடுத்து பண்ற. தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. டிஃபனும் வேணாம், எதுவும் வேண்டாம். ருத்ரா குட்டி, ருத்ரா ஏமா சாப்பிடும்போது சண்டை போடுறீங்க? நில்லு சாப்பிடாம எங்க போற? போய் சாப்பிடு போ. எனக்கு டிஃபன் ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன உன் பிரச்சனை? யாரு நெஜ ருத்ரான்னு கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்காக அவ சாப்பிடாம போற? நானா சொல்றேன்ல, சாப்பிடு போ. ஏய் ஸ்வேதா, நீ ஒரு ஈர வெங்காயம் பண்ண வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டு விஷயத்தை தலையெடுத்து நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. விடுங்க மாமா, நீங்க கஷ்டப்பட்ட என் மனசு தாங்குமா? இது ஒரு சின்ன விஷயம், நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். எங்க ருத்ரா தொலைஞ்சு போயிருக்கும் போது உன்னை மாத்தி கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்காங்க, அப்படிதானே? உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஒண்ணும் பேசாதீங்க. அது இல்ல பாப்பா. ஏய் போதும், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காத. எது உண்மையான குழந்தை எது பொய்யான குழந்தைன்னு பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா? குழந்தை போலியா இருந்தாலும் அது உண்மையான அப்பா அம்மா இருப்பாங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ இப்படி ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆட முடியாது. உன் கைய காலை உடைச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அப்படி இல்ல மாமா. என்ன அப்படி இல்ல அப்படி ஸ்வேதாக்கா, ஏன் முத்து மாமாவை போட்டு இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஏற்கனவே முத்து மாமாவை கல்லாக்கி எங்களை அலைய விட்டு கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதா? இப்பவும் இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இங்க பாருங்க, நீங்க என்ன விளையாட்டு காட்டினாலும் சரி, அந்த ஆண்டவன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீங்க போக தான் போறீங்க. அதை நாங்க பார்க்க தான் போறோம். கண்டிப்பா அது நடக்க தான் போகுது. நிறுத்து வெண்ணிலா. முத்தரசன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தான் ஸ்வேதாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறியா? சித்தி, அவ என்ன பத்தி என்ன முத்தரசு? என்னைக்குமே நம்ம ருத்ரா குட்டி தெய்வத்துக்கு சமானம். வாயத்தொருது ஸ்வேதா ஆண்டி, நீலாம்பரி பாட்டின்னு ஆசையா சொன்னால, அவ சொந்த ரத்தம்னு நினைச்சதுனால்தான் ஸ்வேதாவை அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கா. அத புரிஞ்சுக்காம ஏய் டூப்ளிகேட், இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான். அது வரைக்கும் நீ சாப்பிடாத விஷயத்தெல்லாம் நல்லா தேடி தேடி தின்னுகிட்டு இரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேலை பாப்போம். நீ வா ஸ்வேதா. சித்தி, ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல சில அரசியல்வாதிகளா இருக்காங்கல்ல, பெரிய தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க. அப்ப அந்த விஷயம் பூதாகரமா வெடிக்கிற நேரத்துல சம்பந்தமே இல்லாம இன்னொரு பிரச்சனை கிளப்பி விடுவாங்க. அது மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்கு. அதே மாதிரிதான் இது மாட்டிக்க போறான்னு தெரிஞ்சோன்னு டைவர்ட் பண்றா. அதுக்காக தான் இந்த நாடகம்லாம் தெரியுது. உண்மையான குழந்தை எது போலியான குழந்தை எதுன்னு இப்படின்றதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. எனக்கு இப்ப தேவையெல்லாம் இந்த ஃப்ராடோட கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ளணும். முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை அப்புறம் பாத்துக்கிறேன். என் அப்பா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா? இந்த ஸ்வேதா ஆண்டி வந்து அப்பாவை கல்லா மாத்திட்டாங்க. அம்மா வந்து கஷ்டப்பட்டு அப்பாவை தூக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு கல்லா இருந்தவரை இன்னைக்கு மனுஷனா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்பாவும் அம்மாவும் ஒரு நேரம் கூட சிரிக்கவே இல்லை தெரியுமா? நிம்மதியா சாப்பிட கூட அவங்களால முடியல தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம்
நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுதான். இப்ப பெரியவங்க எல்லாருக்குள்ளயும் சண்டை மூட்டி விட்டுட்டல்ல, இதெல்லாம் உனக்கே நியாயமானு யோசிச்சு பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சாமி உன்னை வந்து கண்ணை குத்தும். இனிமே உன் பேத்தி உத்ரா என் பேத்தி ருத்ராவா இந்த வீட்ல நடிக்கணும். இத்தனை சொத்துக்கும் இவ சொந்தக்காரியா மாறணும். ஐயோ, இதெல்லாம் சரிபடாதுங்க. ஆள் மாறாட்ட வேலை எல்லாம் வேணாங்க. நாங்க ஏதோ இந்த குழிப்பணியாரத்தை வித்து கஞ்சோ கூழோ புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் மத்த வேலை எல்லாம் எங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேணா வேண்டாமா இருக்கலாம், ஆனா எனக்கு வேணும். நான் சொல்றத கவனமா கேட்டா உன் பேத்தி பெரிய வீட்டுல வாழலாம். அவ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பணம்னு புரளலாம். வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். விதவிதமா ட்ரெஸ் பண்ணலாம். என்ன சொல்ற? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாமா. நாங்க கிளம்புறோமா. வா உத்ரா. பூங்கோத தயவு செஞ்சு பாட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு பாட்டி விட்டுருங்க ப்ளீஸ். அப்போ உன் பாட்டி எங்க அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா உன் பாட்டி உனக்கு உயிரோட கிடைப்பாங்க. இல்லனா வேண்டாமா. வீசிட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல பாட்டி வேண்டாமாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். பாட்டியை மட்டும் விட்டுருங்க. பண்றீங்களே, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா, இப்ப நான் நல்லாதான் இல்ல, ஆனா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன் பேத்திய எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். பூங்கோத, இந்த பாட்டிய கூட்டிட்டு போய் பக்காவா கை காலு வாயெல்லாம் கட்டி நம்ம குடோன்ல அடைச்சு வை. சரிம்மா. பாட்டி பாட்டி வேணாம். பாட்டி விட்டுருங்க. நீ பாட்டி விட்டுருங்க ப்ளீஸ். பாட்டி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு ரூபத்துல வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க அடிச்சு இங்க அடிச்சு எங்க அடிச்சு நம்மளுக்கு வலிக்கும் தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க பாரு. ருத்ரா குட்டி குழந்தை சென்டிமெண்ட். ருத்ரா மாதிரி இன்னொரு குழந்தை. இதெல்லாம் நான் சினிமால தான்டா பாத்திருக்கேன். ஒரே மாதிரி 7 பேர் இந்த உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் வெறும் கேள்விதான் பட்டிருக்கேன். நம்ம வீட்டுல தான் நிஜமாலுமே பாக்குறேன். ஒளியா இருந்தாலும் அதுவும் குழந்தைடா, பச்சை மண்ணுடா. அந்த குழந்தைய நடிக்க வச்சு பொய் சொல்ல வச்சு எதுக்காக அந்த குழந்தைய இப்பெல்லாம் பண்ண வைக்கிறாங்க? அந்த குழந்தை எதுக்காக இதுக்கெல்லாம் ஒத்துக்குது? ஏதோ உருட்டி மிரட்டி ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காங்கடா. நிலா, நீ நான் நல்லா இருந்ததுக்காக கோயிலுக்குள்ளா போயிருந்த, ருத்ராவும் கூட இருந்தா அந்த நேரத்துல தான் அவங்க பிளான் பண்ணி இதோ பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு, குழந்தைக்கும் தெய்வமும் ஒண்ணு. குழந்தை போய் சொல்லாது. அந்த குழந்தை வாயாளிய உண்மையை வர வைக்கணும். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கண்ணே? கார்த்தி, நாளைக்கு ருத்ராவோட பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். பிறந்த நாள் அன்னைக்கு இன்னொரு குழந்தை வாயாளிய உண்மையை வர வைக்கிறேன். எப்படியாவது அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும். அவங்க அந்த குழந்தை வாயை திறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சென்டிமெண்டா ஒரு லாக் வச்சிருக்கேன். என்னத்த? எனக்கு ஒன்னும் புரியல. என்ன சென்டிமெண்ட் லாக்? அந்த சென்டிமெண்ட் லாக் என்னன்னு உனக்கு நேரடியாவே காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க வா வா, உனக்கு பாட்டி என்ன வச்சிருக்கேன்னு காட்டுறேன். வா.
பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. போய் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். உனக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதோ பாரு, எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும். புரியுதா? போய் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா. என்ன? போய் ட்ரெஸ் போட்டுட்டு வா. எனக்கு ஒரு தடவை பாட்டிய பார்க்கணும். சரி சரி, பார்க்கலாம். பர்த்டே முடிஞ்சதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல, எனக்கு இப்பவே பார்க்கணும். அப்பதான் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும். சரி, போய் ட்ரெஸ்ஸ முதல்ல போட்டுட்டு வா, கூட்டிட்டு போறேன். சரி. உத்ரா, இங்க வா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியல. என்னது, உத்ரான்னு கூப்பிடுறாங்க? ஒருவேளை இது அந்த டூப்ளிகேட்டோட நிஜ பேரா இருக்குமோ? சரி, எதுக்கும் அந்த டூப்ளிகேட் மாதிரி அவங்க கிட்ட நடிச்சு பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு. நல்லா இருக்கு. உனக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. உன்னை பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் ருத்ரா உன்கிட்ட எப்படி தோத்து போய் ஒழிக்க போறா, வீட்டை விட்டு போக போறான்னு எனக்கு நல்லா புரியுது. சரி சரி, போலாம் வா. எங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா? பாட்டிய பார்க்கணும்னு கேட்டல்ல? ஆமா ஆமா ஆமா. வா போலாம். ஸ்வேதா, நான் அந்த துருப்பு சீட்டை உன் கண்ணுல காட்டுறேன். வா. உத்ரா, நல்லா இருக்கியா? உத்ரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாமா? ஓ, இதுதான் உத்ராவோட பாட்டியா? நல்லா இருக்கேன் பாட்டி, நல்லா இருக்கேன். பாட்டிமா, இன்னைக்கு உன் பேத்திக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னா உண்மையான பிறந்த நாள் இல்ல, அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். அதனால அதே மாதிரி இவளும் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி நடிக்க போறா. என்னவோ, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு அது போதும். விடலாம் விடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னையோட இந்த நடிப்பெல்லாம் கடைசின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே இந்த சொத்தெல்லாம் எங்க கைக்கு வந்துடும். அது அத்தனையும் இந்த குழந்தை கையில தான் இருக்கு. இவ மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உங்களை நீங்க நினைச்ச மாதிரி நிறைய காசு பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். ஐயோ, நீலாம்பரி பாட்டி அந்த உத்தராவை வச்சு அத்தனை சொத்தையும் எழுதி வாங்க பிளான் போடுறாங்களா? அத்தை, நாகநம்பூதிரி கூப்பிடுறாரு. ஏய் உத்ரா, இங்க பாருமா, இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல வச்சு எல்லா உண்மையையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லிடு. அவங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. பெரிய மனசு பண்ணி நம்மள மன்னிச்சு காப்பாத்திடுவாங்க. சரியா? குழந்தைய கொஞ்சுற மாதிரி குழந்தைக்கு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறியா? உன்ன இத்தனை நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சதே தப்பு. உன்ன என்ன பண்றேன் பாரு. அந்த பயம் இருக்கட்டும். நீயும் சரி, உன் பாட்டியும் சரி, நான் சொல்றத கேட்டு நடந்தா இங்க இருந்து நிம்மதியா வெளியே கிளம்பி போலாம். இல்ல அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன்.
கிளம்பு போலாம். ஒழுங்கா இரு. வா ஸ்வேதா. ம் வா. அப்போ உத்ரா நல்ல பொண்ணுதான். அவ பாட்டியை கட்டி போட்டுட்டு தான் இவங்க இப்படி நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. என்ன சித்தப்பா, எதுக்கு இவ்ளோ பெரிய கேக்கு? சின்னதா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ருத்ரா, நாங்க இதை விட பெரிய கேக் வாங்கலாம்னு நினைச்சோம். நீ என்னடானா இதையே பெருசுங்கிற. சரி வா, நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா. இங்க வாமா. ரெடியா? இப்படி வந்து நில்லு. இவளை பார்த்தா முதல்ல கோபம் தான் வந்துச்சு. இப்ப பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஸ்மைல். அவங்க பாட்டியை காமிச்சு மிரட்டி அவளை எப்படியெல்லாம் நடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது, நம்ம பாட்டி தான் தப்பு பண்றாங்க. எப்படி இருக்கு? ஹை, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சித்தப்பா. கேக் எப்ப வெட்டுவா சித்தப்பா? நைட்டுக்கு. நைட் ஆயிடுமா? ஆமா. சரி. ஆ. நானு பாட்டிய பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஆமா. அவங்கள இப்ப பார்க்கல. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் கேக் எடுத்துட்டு போய் பாட்டிய பார்க்கறேன். ஏன் இப்பதானடி பாட்டிய பாத்துட்டு வந்த? பாட்டிய நான் எங்க பார்த்தேன்? நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தப்போ இந்த ரூம்ல யாருமே இல்ல. அதனாலதான் அவங்க கூப்பிட்டப்போ கேக்க பாக்குறதுக்கு நான் போனேன். செல்ஃபி எடுத்தேன். சரி, நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். அத்த ஏதோ சிக்கலத்த. நம்ம உத்ரான்னு நினைச்சு ருத்ராவை கூட்டிட்டு போய் அந்த பாட்டிய காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கைய வச்சு நாமே கண்ணை குத்திக்கிட்டோம். என்ன ஸ்வேதா இப்படி ஆயிடுச்சு? அத்த அந்த ருத்ரா சாதாரணமான ஆள் இல்லைன்னு முத்தரசு மாமா கிட்ட போய் விஷயத்தை பூராவும் சொல்லிருப்பா. ஏதாவது பண்ணணும் அத்த. ஒண்ணு பண்ணு ஸ்வேதா, உடனே நீ போய் அந்த போற அந்த கோடவுன்ல இருக்கிற கிழவியை இடம் மாத்தி வைக்கிறேன். உடனே போற அத்த. கரெக்ட். அப்பா, அம்மா, என்னாச்சுடா? நீலம்பரி பாட்டியும் ஸ்வேதா ஆண்டியும் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? எங்க 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 எதுக்குறல என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேரமாச்சு, கிளம்பு வா. நான் வர மாட்டேன். இங்க பாருங்க, என் பேத்தி வரம்னா எங்க வர மாட்டேன். என் பேத்திய முதல்ல கண்ணுல காமிங்க. ஷோ பாட்டி, நேரங்காலம் தெரியாம உயிரை எடுக்காத. வா போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். மரியாதையா ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. இல்ல நடக்கிறது வேற. என்ன பண்ணுவ? கொன்னுடுவியா? கொன்னுடுவியா? கொல்லு கொல்லு, என்ன கொல்லு. கொன்னுடு. ஆனா உன்ன இல்ல, உன் பேத்திய கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டியா? கழுத்தறுத்து வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன் கண்ணு முன்னாடியே அது நடக்கும். பாக்குறியா? பாக்குறியா? என்ன ருத்ரா, குடிங்க யாருமே காணுமே. அப்பா, இங்கதான்ப்பா
இருந்தாங்க. உத்ரா உத்ரான்னு என்ன கட்டி பிடிச்சு அழுதாங்க தெரியுமா? சத்தம் போட்ட உயிரோடு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வெண்ணிலா, நீ அங்க பாரு. அங்க யாரும் இல்ல முத்து மாமா. இல்லையா? இந்த பக்கமும் யாரும் இங்க ஆடும். ருத்ரா குட்டிங்க தானே பார்த்தேன்னு சொல்றா. இங்கதான் பார்த்தேன். பாட்டியை இங்கதான்ப்பா கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு. அது என்னன்னா, ருத்ரா குட்டி நம்ம கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கூட்டிட்டு போனது உத்ரா இல்ல ருத்ரான்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால சித்தியும் ஸ்வேதாவும் அந்த பாட்டியை இப்ப எங்கேயோ இடம் மாத்திருக்காங்க. இதுல நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா, உத்ராவுக்கு ஒரு பாட்டி இருக்காங்கன்ற விஷயம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவும் நமக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. ஸ்வேதா எப்படி நம்ம கிட்ட மாட்டுவா? பாத்துக்கலாம். சரி வாங்க. ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட இவங்க தான் காரணமா இருக்கணும். விடவே கூடாது. அத்தையா? இப்பதானே சொன்னேன் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், கம்பி எண்ணெய் வைப்பேன்னு. சிஐடியா மாறி இத்தனை விஷயம் பண்ணிருக்க. சொன்னா கேளுங்க அத்தை. போனை கொடுங்க. தரேன். ஆனா நீ என்னத்த வச்சிருக்க? உன்னை இவ்வளவு கோவப்பட வச்ச விஷயம் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா தரேன். அவங்க நினைச்சது முழுசா நடக்கலமா? நடக்கல. என் பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தையே உயிரோட பெத்து கொடுத்துட்டு அவ இறந்துட்டா அம்மா. யாருக்கும் தெரியாதுமா, தெரியாது. அந்த குழந்தைய நான் தாமா வளர்த்திட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு வாயில விஷத்தை ஊத்தி அவளை துடிக்க துடிக்க கொன்னானுங்கம்மா. இந்த வீட்டுக்கு எதிரா என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கியே. ஆக மொத்தத்துல எனக்கு மருமகளா நடந்துக்க பாக்கல. நீ மருமகளா நடந்துக்காதப்போ நான் மட்டும் உன்கிட்ட மாமியாரா நடந்துக்க போறேனா என்ன? சித்ரா அக்காவோட சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் தண்டிக்க போறேன். இந்த வீடியோவை கொண்டு போய் நீ காமிச்சா உன்னை அப்படியே போலீஸ் நம்பிடுவாங்களா? கொஞ்சமாவது உனக்கு சட்ட அறிவு இருக்கா இல்லையா? ஆனா முத்தரசன் மாமா கிட்ட இது அத்தனையும் காமிச்சு உங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தர அறிவு இருக்கு. கண்டிப்பா இதை காமிப்பேன் காமிப்பேன் காமிப்பேன். கொடுங்க அத்தை. ஏய், ஒரே ஒரு போன் பண்ணி நான் ஊன்னு சொன்னா போதும், மறு வார்த்தையில உன் தாத்தாவையும் பாட்டியையும் தூக்குல தொங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பாக்குறியா? பாக்குறியா? இங்க பார். இதையே திரும்ப திரும்ப நினைச்சு மூளை குழம்பி போய் மறுபடியும் வீல் சேருக்கு திரும்ப போயிடாத. இந்த சிஐடி வேலை பாக்குறதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டுக்கும் எனக்கும் அடங்குன மருமகளா இருக்கிற வழிய பாரு. இந்தா, இந்த போன்ல பார்த்த விஷயத்தெல்லாம் மனசுல இருந்து அழிச்சிடு. புரியுதா? இது நான் உனக்கு கடைசியா கொடுக்கிற எச்சரிக்கை. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் தாத்தா பாட்டியையும் சரி உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதை. நீங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. எந்த நிமிஷமே நீங்க முத்து மாமா கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா, தேவையில்லாம
இப்படி இன்னொரு டூப்ளிகேட் ருத்ராவை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முத்து மாமாவும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருவாரு. அத விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி மறுபடியும் வீட்டோட அமைதிய குலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்ல. நடக்க போற பிறந்த நாள் கொண்டாட்டத்துல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கும். அது தேவையான யோசிங்க. என்னதான் உங்க வாய் சிரிச்சாலும் உங்க கண்ணுல அதையும் மீறி பயம் தெரியுது ஸ்வேதாக்கா. டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சொல்ல பயமா இருந்தா இப்ப கூட என்கிட்ட சொல்லுங்க, ஒன்னும் கெட்டு போகல. முத்துமாமா கிட்ட போய் முத்துமாமா ஸ்வேதாக்கா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க முத்துமாமான்னு சொல்லிடுறேன். முத்துமாமாவும் உங்களை மன்னிச்சு விட்டுருவாரு. எப்படி? நான் மன்னிப்பு கேட்டா இப்ப மாமா என்ன விட்டுருவாரு, அப்படிதானே? நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். கால்ல கூட விழ ரெடி. மாமா கால்ல, உன் கால்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட காலையும் விழற. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கணும். முத்தரசு மாமா எனக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறம் என்ன வேணுமோ நான் எல்லாமே செய்றேன். ஏய், அது கனவுல கூட நடக்காது. நைஸா பேசி ஏன் வாயாலே எல்லாமே பேச வச்சு போட்டு வாங்கி என்ன வெளியே அனுப்ப பாக்குறேன், அப்படிதானே? இங்க பாரு, முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற லட்சியம். அப்போதான் என் இடத்துல இருந்துட்டு இருக்கிற உன்னை நான் ஜெயிக்க முடியும். எனக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம், பிடிக்கும். எப்பவுமே ஸ்வேதா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன். முடிஞ்சா தடுத்துக்கோ, நான் பண்ற தப்ப கண்டுபிடிச்சுக்கோ. நானும் திட்டவட்டமா சொல்றேன், உங்க எண்ணத்துல மண்ணை தூவுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். நாளைக்கு காலையில விடியும் போது இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டே ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. அது நடக்கதான் போகுது, அத பார்க்கதான் போறோம். என்ன அமைதியாயிரு. இனிமே நீங்க தண்டிக்கப்படுறத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். நானே இந்த விஷயத்துல செத்தே போனாலும் பரவாயில்ல. உனக்கு என்ன ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கா? காலை நேரம் ரூமுக்குள்ள வந்து ரைட் ராயில அங்கங்க தேடி போன் எடுத்து போயிட்டு இருக்கா. நீ பாத்துட்டு பேசாம நின்றுட்டு இருக்க. இது நடக்கணும்னு தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கலையே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மொபைலை வச்சு அவளுக்கு வட்டியும் முதலுமா நிறைய நாம திருப்பி கொடுக்க போறோம். என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ உனக்கு புரியாது, புரிய வேண்டிய நேரத்துல தானா புரியும். வெண்ணிலா, எல்லாம் ரெடியா? ரெடி முத்து மாமா. அப்பா கேக் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம் செல்லக்குட்டி. எல்லாரும் வந்துட்டோம். வந்த உடனே ருத்ரா குட்டி கேக்க கட் பண்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க. என்னப்பா இது? நான் தான்ப்பா ஒரிஜினல் ருத்ரா. பாருங்கப்பா, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க சொல்லி கார்த்திக் சித்தப்பா எடுத்து கொடுத்தது தானப்பா?
அப்ப நான் மட்டும் தெருவுல கிடந்ததை பொறுக்கிட்டு வந்தனா? எனக்கும் இந்த வீட்ல இருந்து தான் வாங்கி கொடுத்தாங்க. டேய், நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? பா, நான் தான்ப்பா ருத்ரா. அவ டூப்ளிகேட்டுப்பா. நான் தான்ப்பா கேக் வெட்டணும். இல்ல இல்ல, நான் தான் ருத்ரா. நான் தான் கேக் வெட்டுவேன். என்னப்பா நீங்க பெத்த பொண்ண உங்களுக்கு அடையாளம் தெரியாதாப்பா? சொல்லுங்க. வாய் மூடு. நானும் பார்த்துட்டு இருக்க, பேசிட்டே இருக்க. முளைச்சு 3 இலை வெள்ள, அதுக்குள்ள எவ்வளவு பொய் எவ்வளவு பேச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை ஏமாத்துவ? என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு தெரியாது எது என் பொண்ணுன்னு. அவ அப்பான்னு என்ன கூப்பிடும் போது என் கையை பிடிக்கும் போது எனக்கு தெரியாதா? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அப்பா பாத்தியா, என் பொண்ணு என் கையை பிடிச்ச அழுத்தத்திலையும் அவளோட அன்புலையும் எனக்கு தெரியும் இவதான் என் பொண்ணுன்னு. உனக்கு என்ன இப்ப கேக் வேணுமா? டே கார்த்தி, இவளுக்கு ஒரு கேக்க வாங்கி சொல்லடா. சும்மா இவ கேக் வர வந்தோடனே நீ வெட்டிக்கோ. ஆனா இந்த கேக்க நீ வெட்ட கூடாது, வெட்டவும் முடியாது. இந்த கேக்கு என் ருத்ரா குட்டிக்கு அவ பர்த்டேக்காக வாங்கின கேக்கு. அது அவ மட்டும் தான் கட் பண்ணுவா. அப்ப 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 நான் தான் உன் பொண்ணு, நான் தான் கேக்கு கட் பண்ணுவேன். அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போ நீ, போ போ போ, அந்த பக்கம் தள்ளி நில்லு, பக்கத்துல நிக்க போ. அம்மா, என்னம்மா இது? அப்பா இப்படி நடந்துக்கிறாங்க. நீயாவது சொல்லுமா? நான் தாம்மா ருத்ரா. சொல்லுமா, நீயாவது சொல்லுமா? எப்ப பார்த்தாலும் நொய்யு நொய் நொய் நீ எரிச்சுடா. கூட்டு போட அவளை ஃபர்ஸ்ட். அப்பா நான் சொல்றேன், என்ன விடுங்க. சொன்ன கேளு, அடம் பிடிக்காதமா? இது ஏன் வீடு, விடுங்க. சொல்றேன்ல. ஒரிஜினல் ருத்ரா. ஏய் டூப்ளிகேட், வாய மூட போறியா இல்லையா? நான் வர மாட்டேன். வணக்கம் முத்தரசன் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்? இவங்க குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது குழந்தைய கடத்துற கும்பல் மூலமா குழந்தை திருட்டு போயிருச்சு. ஆனா போலீஸ் துரத்துனதும் அவங்க அந்த குழந்தைய ஒரு கோயில்ல வச்சுட்டு ஓடிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய ஒரு பணியார விக்கிற பாட்டி எடுத்துட்டு போய் வளர்த்திருக்காங்க சார். இப்ப அந்த குழந்தை உங்க வீட்டுல இருக்கிறதா விசாரணையில தெரிய வந்திருக்கு சார். 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கே சார். ஆமா சார். ஐயோ, அதுதான் சார் இப்ப பெரிய குழப்பமே. டார்ச்சர் ஆயிடுச்சு சார். ஆனா இப்ப ஒரு பிரச்சனையும் கிடையாது. எது உண்மையான குழந்தை, எது போலி குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் என்னோட பொண்ணு ருத்ரா. இது என் பொண்ணு மாதிரியே இருக்கிற இவங்களோட பொண்ணு. நீங்க தாராளமா உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க. நாங்க தான் உன்னை பெத்தவங்க. இத்தனை வருஷம் உன்னை இழந்து நாங்க வாழ்ந்ததெல்லாம் போதுமா? நம்ம வீட்டுக்கு போலாம், வாமா. விடுங்க. முடியாது, நான் வர மாட்டேன். விடுங்க. அடம் பிடிக்காம எங்களோட வந்துருங்க. எதுவும் கவலைப்படாதீங்க. அது இதனால குழந்தை உங்களை பார்க்கலையா, புதுசா பாக்குறதுனால கொஞ்சம் பயப்படுது. சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. 2 நாள் எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? இந்த பாருமா, உன் அப்பா அம்மா தான், தைரியமா போ. அப்பா, ஏன்பா இப்படி சொல்றீங்க? முடியாதுப்பா, நான் போக முடியாதுப்பா. இதுதான்ப்பா என் வீடு. நீங்க விடாதீங்க, அவ அப்படிதான் சொல்லி ஏமாத்துவா. நீங்க கூட்டிட்டு போங்கம்மா. கடற்கரை நீங்க வாங்க, வாங்க வாங்க வாங்க. வந்து கேக்கை கட் பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல.
கூட்டிட்டு போக வேண்டாம். ஏமா கூட்டிட்டு போக வேணாங்கிற? அவ இந்த வீட்டு பொண்ணு, ஒரிஜினல் பொண்ணு. அவ பேர் தான் ருத்ரா. நான் தான் டூப்ளிகேட். என் பேர் ருத்ரா இல்ல, உத்ரா. இன்ஸ்பெக்டர், ஒன்றும் இல்லை, இது குழந்தை ஏதோ தெரியாம குளருது. இவ தான் ருத்ரா. நீங்க அந்த குழந்தைய நீங்க கூட்டு போங்க. இல்லப்பா, சத்தியமா சொல்றேன். உங்களை அப்பான்னு கூப்பிடுறது கூட எனக்கு தகுதி இல்ல. மத்தவங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் நான் அப்படி கூப்பிட்டேன். நான் தான் டூப்ளிகேட். சத்தியமா சொல்றேன், நான் தான் டூப்ளிகேட். என் பேர் தான் உத்ரா. என்ன கூட்டிட்டு போங்க, அவளை விட்டுருங்க. இங்க பாரு, உனக்கு தான் அந்த கேக் கட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. போ, நீ போய் கேக் கட் பண்ண. செல்லக்குட்டி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, குழந்தை பொய் சொல்லாதுன்றதை நீ நிரூபிச்சிட்ட. சித்தி, நான் சொன்னல நான் நிரூபிப்பேன்னு. இப்ப குழந்தைய தன்னோட வாயால எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. சார், நாங்க வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. பாட்டி, சித்தி, இது போதுமா இல்ல வேற ஏதாவது தேவைப்படுதா? சொல்லிட்டு போவேன். இப்பவும் சொல்றேன், அந்த குழந்தை உன்னோட சொந்த குழந்தை தான். சித்தி, என்ன சித்தி உன் பிரச்சனை? ஆமாப்பா, நீ கோவப்பட்டு பேசுறதால நடந்த விஷயம் மாறிடுமா இல்ல உண்மை மாறிடுமா? இத பாரு, இந்த பாட்டி உத்ராவோட சொந்த பாட்டி கிடையாது, வளர்ப்பு பாட்டி தான். உத்ரா கை குழந்தையா இருக்கும்போது ஒரு கோயில்ல இந்த பாட்டியால கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை தான் அவ. உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த பாட்டியே கேளு. அவங்க சொல்றது நிஜம்தான். இந்த உத்ரா என் சொந்த பேத்தி இல்ல. ஒரு கோயில்ல பார்த்துதான் இந்த குழந்தைய நான் கண்டெடுத்தேன். இப்ப என்னப்பா சொல்ற? இதோ வாய்க்கிழிய பேசின. உனக்கு பிறந்தது ரெட்ட குழந்தை முத்தரசு. ஒரு குழந்தை தான் ருத்ரா, அந்த இன்னொரு குழந்தை உத்ரா. ரெட்ட குழந்தைய பிறந்ததாலதான் ரெண்டுத்துக்கும் ஒரே ஜாடை இருக்கு. வெண்ணிலாவுக்கு இப்ப ரெட்ட குழந்தை உருவாயிருக்கு, கவனிச்சியா? அதே மாதிரி தான் சித்ராவுக்கும் 2 குழந்தை பிறந்தது. வரைச்சிட்டு ஒருத்தர் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால 2 குழந்தைங்க என் குழந்தைய ஆயிடாது. நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. ருத்ரா மட்டும் தான் என் குழந்தை, உத்ரா என் குழந்தை இல்ல. சரி முத்தரசு, உன்னை ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. ருத்ரான்னு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? சித்ரா இருந்து 4 வருஷம் கழிச்சு தானே உனக்கு தெரியும்.
ஆமா அதுக்கு என்ன அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ருத்ரா இந்த வீட்ல இருக்கும்போது உன்னை அங்கிள்னு தான் கூப்பிட்டான். நீயும் ருத்ராவை வேற யாரோன்னு நினைச்சுதானே பழகிட்டு இருந்த. சித்ரா இறந்து போன போது நிறமாச கர்ப்பிணியா இறந்து போனதா தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போனா. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துட்டு போனான்னு யாருக்காவது தெரியுமா? நாலு வருஷத்துக்கு அப்புறம் ருத்ரா தான் சித்ராவுக்கு பிறந்த குழந்தைன்னு நீ நம்பும் போது உத்ரா விஷயத்துல மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிற? சித்ரா திடீர்னு இறந்து போனதுல எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் மனக்குழப்பமும் வந்துருச்சு. பித்த புடிச்ச மாதிரி அலைஞ்சு திரிஞ்ச. ஒரு பக்கம் சித்ரா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாளேங்கிற வேதனை, இன்னொரு பக்கம் என்ன தவிக்க விட்டு போயிட்டாளேங்கிற ஆத்திரம். அதனால என்னால பாத்துக்க முடியாம ஒரு குழந்தைய அந்த டாக்டர் வீட்டுல ஒப்படைச்சேன். அந்த டாக்டர் மூலமா தான் ருத்ரா உங்க வீட்டுக்கு வந்தா. இன்னொரு குழந்தைய கோவில்ல கொண்டு போய் வச்சுட்டேன். எந்த பாட்டியும் பண்ணக்கூடாது. பாவக்காரியத்தை பண்ணிட்டேன். என்னால முடியாத சூழ்நிலை. யாராவது எடுத்து நல்லபடியா வளர்க்கணும்னு தூரமா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு பணியாரம் விக்கிற பாட்டி அந்த குழந்தைய கோயிலுக்கு வந்தப்ப எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். காடு மேடுன்னு சுத்தி அலைஞ்சி மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன்னா ஒரு கட்டத்துல பேட்டிங்களை பாக்கணுங்கிற ஆசையில திரும்பி வந்தப்ப கோயில்ல கலைய பார்த்தேன். கலை மூலமா அந்த உண்மைய ஊருக்கு சொல்லணுங்கிறதுக்காக வீடியோவா பதிவு பண்ணி கொடுத்தேன். எப்படியாவது அந்த பணியார விக்கிற பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு உங்க மகளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவ சித்ரா வயித்துல பிறந்த குழந்தைதான். அவளும் உங்க வாரிசுதான் மாப்பிள்ள. எப்படியாவது நீங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க. கை விட்டுறாதீங்க. டாக்டர் வீட்ல இருந்து ருத்ராவை கூட்டிட்டு வந்த மாதிரி அவளையே கூட்டிட்டு வந்து வச்சுக்கங்க மாப்பிள்ள. ஸ்வேதா விஷயத்துல நான் எந்த முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. சித்தி சொன்னா சரியாதான் இருக்கும். வாரிசுங்க முடிவு எடுக்கலாம் சொல்லிட்டேன்ல. இப்ப ஒண்ணுக்கு 2 வாரிசு இருக்கு. ஒன்னு ருத்ரா, இன்னொன்னு உத்ரா. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இவ விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கட்டும். என்ன நான் சொல்றது சித்தி? சரிதானே? உத்ரா குட்டி, முதல்ல நீங்க சொல்றாச்சா இந்த ஸ்வேதாவை நம்ம என்ன பண்ணலாம்? கிருஷ்ணா அங்கிள் கிட்ட கொடுத்து ஸ்வேதா ஆண்டி கழுத்துல கட்ட சொல்லுங்கப்பா. இந்தாங்க. என்ன சித்தி, ருத்ரா தாலியை கொடுத்துருக்கா. ஒரு நிமிஷம் இரு. ருத்ரா குட்டி, இப்ப நீ சொல்றாச்சல்ல என்ன பண்ணலாம்? இவ்வள
ஸ்வேதா ஆண்டி கல்யாணம் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. அவங்க கெட்டவங்கப்பா. அவங்க நமக்கு வேண்டாம்ப்பா. இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுங்க. என்ன சித்தி, ஒரு வாரிசு தாலியை கொடுத்து சென்டிமெண்ட்டாக பேசுது, இன்னொரு வாரிசு கையில் சாட்டியை கொடுத்து அதிரடியாக பேசுது. இப்போ நான் யார் பேச்சு கேட்குறது? நீயே சொல்லு. கிருஷ்ண ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுல எனக்கு சம்மதம். முடியாது, முடியவே முடியாது. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. எனக்கு வேண்டாம் மாமா. என்னால இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. இதோ பாரு ஸ்வேதா, இத்தனை நாளா நீ சொன்னதை கேட்டு நாங்கெல்லாம் ஆடினோம். இனிமே நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். முத்தரசு, ஒரு 5 நிமிஷம் ஸ்வேதாவை மணப்பொண்ண அலங்காரம் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன். வா வான்னு சொன்னேன். சித்தி ஒரு நிமிஷம். வெண்ணிலா, மாமா பூஜை ரூமுக்கு போய் கருப்பணசாமி அருவா எடுத்துட்டு வா. சித்தி, இது வரைக்கும் உன் பேச்சை கேட்டு அவளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ட. இப்ப கூட நீ அவளுக்காக 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்க. 10 நிமிஷமாவே எடுத்துக்கோ. ஆனா நான் சொன்னது நடக்கணும். இந்த கேப்ல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கிளியா மாறுது, எலியா மாறுது, இந்த திருட்டு வெள்ளம் வச்சுக்கிட்டா வெட்டியே போட்டுருவேன். வா. கிருஷ்ணன், என்ன ட்ரெஸ் மொத்தமா அப்படி இருக்கீங்க? கார்த்தி அண்ணே, கூட்டிட்டு போய் பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு மாப்பிள மாதிரி கூட்டு வா. வாங்க.